வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் டுடே ஜோன். நேற்றைய தினம் அற்புதமாக IFS இந்த ஆருத்ராக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நெமிலியில் நடைபெற்றது. நெமிலி பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் நடைபெற்றது. அது சம்பந்தமாக கூட நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான். நிச்சயமாக இதன் மூலமாக இந்த பணம் திருப்பி பெறணும் அப்படிங்கிறதுல இந்த போராட்டம் ஒரு சிறு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். நெமிலியும் சரி, அது சுற்றுப்புற கிராமத்தில் உள்ள டெபாசிட் அதில் கலந்து கொண்டார்கள். பொதுமக்களும் பெருமளவு கலந்து கொண்டார்கள். நிச்சயமாக இது அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இதற்கு அந்த பணத்தை பெற்றுத் தருவதில் நிச்சயமாக இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனுடைய எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மிஸ்டர் ரவியின் தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்துக்கு நம்ம ஊடகத்தின் மூலமாக ஒரு பெரிய பப்ளிசிட்டியும் கிடைச்சது. அதனால் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது, இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நிச்சயமாக நல்ல எல்லா இடத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமாக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும். அதை தவிர நேத்திக்கு இந்த மின்மினி சரவணன் இது கோர்ட்டு கேஸ் வந்தது. நம்ம நண்பர்கள் மூலியமாக கலெக்ட் பண்ண தகவல் அடிப்படையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேத்திக்கு ஃபஸ்ட்டு இந்த மின்மினி சரவணன் அவர்கள் தான் IFS மேலே கேஸ் போட்டது. அவர் அந்த போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு IFS டீம் அதுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஜட்ஜ் அவர்கள் இதை மாதிரி வாபஸ் வாங்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 900 கம்ப்ளைண்ட்ஸ்கள் வந்திருக்கு. அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தாவே சுமார் 6000 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அப்படி இருக்கிறப்போ அந்த கேஸை வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் அவர்கள் சொல்லிட்டாரு. அதன் காரணமாக வேறு வழியே இல்லாமல் இவங்க IFS டீம் தாங்கள் கொடுத்த அந்த வாபஸ் வாங்குங்கன்னு சொன்ன அந்த இதை மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கேஸ் அப்படியே இருக்குது, வேலிடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அந்த மின்மினி சரவணன் IFS மீது தொடுத்த அந்த கேஸ் வேலிடாக அப்படியே இருக்குது. அப்போ அது அடுத்த கட்டம் இனிமேல் அதன் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கும். அதன் மேலே கேஸ் நடக்க ஆரம்பிக்கும். வரும் நாட்களில் அடுத்த கட்டம் அதான் நடக்கும். அதனால் பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் இப்போ இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அது அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே ஸ்டில் அப்படியே தான் இருக்குது. ஒன்றே இதன் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாகிருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட் மூலியம் இது தெரியுது. அரௌண்ட் 900 கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாகிருக்கு. அதனுடைய கூட்டுத்தொகை மட்டும் சுமார் 6000 கோடி ரூபாய்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இன்னும் எத்தனை 1000 பேர் இருக்காங்க. அப்போ அவங்களோட தொகையை கூட்டினா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே கணக்குக்கு உட்பட்டு அதை நம்ம போட்டு பார்த்துக்க வேண்டியதான். அதனால் நேத்திக்கு வந்த தகவல் அடிப்படையில் இதுதான் இந்த IFS மேலே அந்த கொடுத்த மின்மினி சரவணன் கொடுத்த கேஸ் வாபஸ் வாங்க சொன்னது தான். வேறு ஒன்றும் அப்டேட் கிடையாது. அடுத்த வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான அப்டேட் வந்தால் நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன்.